ஸ்ட்ராபெர்ரிஸ ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். சீசன்ல மட்டும் சாப்பிடணும்னு இல்ல. அது எப்படி தானே பார்க்குறீங்க? நம்ம அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி வாங்குனோனே மேல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு 15 மினிட்ஸ் விட்டீங்கன்னா, அதில இருக்க அழுக்கு எல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணீல 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, துணியில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 15 நிமிஷத்தில காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க மேல இருக்க ஸ்டெம்ம கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் வச்சேன். ட்ரேல அடக்கி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா, பார்ஷியலா வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜிப்லாக் பேக்ல போட்டு அழகா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணிய கூட கம்மியா விலை இருக்கும்போது நல்லா உரிச்சிட்டு நல்லா ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். எனக்கு 6, 7 மாசம் கூட சூப்பரா இருக்கும். நல்லாவே இருக்கும். டேஸ்ட் கூட அப்படியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். எப்பலாம் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடணும்னு தோணுதோ நீங்க வந்து சிரப்போ எதுவும் ஊத்தி சாப்பிட தேவையில்ல. நீங்க அழகா இதே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல ஜாம் கூட பண்ணிக்கலாம். என்ன டிஷ் வேணாலும் பண்ணிக்கலாம் த்ரூ அவுட் த இயர். ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறது வரைக்கும் ஹேப்பி குக்கிங் அண்ட் பை.